மறுக்கப்பட்ட காலகட்டத்தில் வீரத்தின் வித்தாக பெண்ணினத்தின் அடையாளமாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி சிவகங்கையின் பேரரசி வீரமங்கை வேலுநாச்சியார். அத்தகைய பெண்மணியின் வீர வரலாற்றை நாடக வடிவில் எடுத்து எம்ப எங்கள் பள்ளி மாணவர்கள் உங்கள் முன்னே. காட்சி 1, இடம் திருக்கோவில். சத்தம் கேட்டதுமே நெல் பூத்து நிற்கும், சத்தம் கேட்டதுமே கல் பூத்து நிற்கும், சத்தம் கேட்டதுமே வில் பூத்து நிற்கும், சோழத்தின் பெருமை கூற சொல் பூத்து நிற்கும். இடம் சிவகங்கை அரண்மனை. அமைச்சர் பெருமக்களுக்கு வணக்கம். நாட்டு நடைய அனைத்தும் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களா? தங்கள் செங்கோல் ஆட்சியின் கீழ் வாழும் மக்களுக்கு ஏதுக்குறை மன்னா. மக்கள் மட்டுமின்றி மண்ணில் வாழும் அனைத்து உயிரிலும் மகிழ்ச்சியுள்ள மன்னா. இதை கேட்கும் பொழுது மன மகிழ்ச்சியை திகழ்கிறது. இந்நிலை நீடிக்கவே நான் விரும்புகிறேன். வணக்கம். கர்னல் பென்சோவிடம் இருந்து ஓலை வந்துள்ளது. உத்தரவாரசி குழி இதை படி. சிவகங்கை அரண்மனைக்கு தெரிவிக்கும் செய்தி என்னவென்றால், பிரிட்டிஷ் கம்பெனியின் வியாபார ஒப்பந்தம் தொடர்பாகவும் மற்றும் தங்கள் நாட்டிற்கு நீங்கள் செலுத்தும் திரைப்பொருள் தொடர்பாகவும் ஆற்காடு நவாபில் இருந்து வரி வசூலிக்கும் உரிமையை நாங்கள் பெற்றுவிட்டது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடப்படுகிறது. இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது. ஆங்கிலேயர்களும் தனியாக சென்ற செய்தி அறிந்தேன். எதற்கும் சிந்தித்து செயல்பட வேண்டும். பிழைக்க வந்த கூட்டம் தமிழர்களிடையே பீட்டாலும் சூழ்ச்சியை கையாளுகின்றனர். தம் நலனை காட்டிலும் தம் மக்கள் நலனை பெரிதாக கருதும் நம் மன்னர் இச்சலச்சலப்புக்கு எல்லாம் அஞ்ச மாட்டார். நீங்கள் உத்தரவு கொடுத்தால் அவர்கள் தலைகளை உங்கள் காலில் சமர்ப்பிக்கிறேன். மருது சகோதரர்களே, கோபம் கொள்ள வேண்டாம். எனது இரு தோள்களாக இருக்கும் வரை எக்கோலும் எனக்கு இல்லை. நாளை அவர்களை சந்திக்க புறப்படுவோம். உத்தரவே அரசே. கர்னல் பென்சோ உடனான சந்திப்பு.
வாணிபம் செய்ய வந்த நீங்கள் எங்களை அடக்கி அரசா நினைப்பதா? உங்கள் எண்ணம் நிறைவேறாது. கப்பம் கட்டவில்லை என்றால் சிவகங்கையை எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளு. உங்களுக்கு 10 நாள் தாண்டா அதற்குள் கப்பம் காட்ட வேண்டும். இது கர்நாட் பெண் கோவில் காட்டலாய். மாடு கட்டி போரடித்தால் மானாது சென்னை என்று யானை கட்டி போரடிக்கும் குளமடங்களுக்குள்ளாம் தானமாக கேட்டால் தரங்க அனைத்தையும் கொடுத்திடுவோம். வரியாக கேட்டால் குண்டு மணியாக கூட கொடுக்க மாட்டோம். பேசாமல் காப்பாத்தை காட்டினால் அனைவரும் உயிரோடு இருக்கலாம். இல்லையெனில் அனைவரும் தலைகளும் ஊரலும். உயிரை விட மானமே பெரிதென வாழும் குடியன் தமிழ் குடி. உடம்பில் கடைசி சொடு செங்குது இருக்கும் வரை பிழைக்கின்ற உங்களுக்கு அடிமையாக இருக்க மாட்டோம். இது எங்கள் முப்பாட்டம் சொத்து. இதற்கே உமக்கு கப்பம் கட்ட வேண்டும். ஒரு கைப்பிடி அளவு நிலம் கூட தர மாட்டோம். Colonel Bento, I finally say that we will never pay the tax. அனைவரும் சென்று வாருங்கள். ஆங்கிலேயர்கள் ஐயோ அரசே, கோவிலுக்கு வந்த உங்களை கைவர்கள் சூழ்ச்சியால் கொன்றனரே. அரசர் இல்லாத நாடு ஆண்டவன் இல்லாத ஆலயம் போல் ஆகிவிடாது. தகவலை உடனடியாக அரசிடம் கூற வேண்டும். தைரியம் இழக்காமல் பெரிய மருதுவின் ஆலோசனைப்படி காட்டு வழியாக திண்டுக்கல் மலை கொடையடைகிறார் வேலு நாச்சியார். செல்லும் வழியில் உடையாள் என்னும் மாடு மேய்க்கும் பெண்ணை சந்திக்கிறார். காட்சி 4. இடம் காடு. தண்ணீர் தண்ணீர் தண்ணீர். அம்மா, கொஞ்சம் நீர் அருந்துங்கள். யாரம்மா நீங்கள்? மயக்கமுற்ற நிலையில் காணப்படுகிறீர்கள். வழி தவறி வந்து விட்டீர்களா? என் பெயர் உடையாள். நான் மாடு மேய்க்கும் பெண். சற்று பொறுத்தொள்ளுங்கள், உண்ண உணவு கொண்டு வருகிறேன். நாடே நம்மை விட்டு போகும் நிலையில் உள்ளது. இந்நிலையில் எனக்கு ஒரு பருக்கை சோறு கூட இறங்காதுமா. பார்ப்பதற்கு நாங்கள் கும்பிடும் குழந்தையை போல் இருக்கிறீர்கள். யாரம்மா நீங்கள்? என்னை அனைவரும் வேலுநாச்சியார் என்று அழைப்பர். சுதந்திர காரை சுவாசிக்க நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அம்மா, எங்கள் மகாராணி வேலுநாச்சியாரா நீங்கள்? உங்களை இக்கோலத்தில காண வேண்டும். ஐயோ, என்ன கொடுமை இது! உடையால், நம் நாடு அந்நிரி நகோர கைப்பில் சிக்கி தவிக்கிறது. சுதந்திர கலை விட்டு எரிய செய்வி நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். பரங்கியர்களை நானா பக்கமும் தேடுகின்றனர். தக்க தருணத்தில் என் தாகம் தீர்த்த உண்மை என் உயிர் உள்ளவரையிலும் மறக்க மாட்டேன். விதி இருந்தால் மீண்டும் சந்திப்போம். பரங்கியர்களை கேட்டால் தெரியாது என்று கூறிவிடு. உத்தரவு அரசி. வெற்றிவேல் வீரவே, வெற்றிவேல் வீரவே. அதோ அங்க ஒரு பெண் போய் கொண்டிருக்கிறார். அவரிடம் கேட்போம். வேற நாங்கள் கேட்போம். ஏ பெண்ணே, நில். இந்த வழியாக யாரோ சென்றதை பார்த்தையா? இல்லை, நான் யாரையும் பார்க்கவில்லை. உன் மேல் எனக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. உண்மையை கூறுகிறாயா இல்லை உன் கைகளை வெட்டட்டுமா? எனக்கு தெரியாது. வெட்டுங்கள் அவள் கையை. ஐயோ, கரங்கள் மட்டுமல்ல, என் உயிரையும் இவ்வுன்னத பூமிக்கு காணிக்கையாக கடமைப்பட்டுள்ளேன். கைகளை வெட்டியும் கூட இவள் உண்மையை கூறவில்லை. இவளை கொன்று விடுங்கள். என்ன வருத்தம் ஏற்றாய் நீ அம்மா, நெஞ்செல்லாம் கேள்வியாய் நின்றாய் அம்மா. புண்ணியத்தேவரும் வேலு நாச்சியாருக்கு உதவி செய்தனர். இவ்வாறு 8 ஆண்டுகள் தலைமறைவாக வாழ்ந்த வேலு நாச்சியாரும் மருது சகோதரர்களும் மைசூர் மகாராஜா ஹைதரனின் உதவியை நாடி சென்றனர். மதத்தையும் தாண்டி மனிதநேயம் மலர்ந்து நின்றது.
எதிரிகளை அழிப்பதற்கு முன் அவர்களின் ஆயுதங்களை அழிக்க வேண்டும். ஆங்கிலேயர்கள் தங்கள் தளவானை ராஜராஜேஸ்வரி கோவிலில் வைத்துள்ளனர். விஜயதசமி நாளன்று பெண்கள் மட்டும் இறைவனை தரிசிக்க அனுமதிப்பர். அந்நேரத்தில் நாம் அவர்களின் ஆயுதங்களை அடியோடு அழிக்க வேண்டும். எதிரியின் ஆயுதங்களை அழிக்கும் பொறுப்பினை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உடம்பில் எண்ணெய் ஊற்றி கொளுத்திக் கொண்டு அவர்களின் ஆயுத கிணற்றுக்குள் புகுந்து அழிக்கப் போகிறேன். சற்று பொறுத்திருங்கள், வேற ஏதாவது வழி இருக்கதான் யோசிப்போம். வேண்டாம் ஐயா, இதுவே சரியான முடிவு. அது மட்டுமல்ல, உடையாள் எனும் பெண் நமக்காக உயிர் தியாகம் செய்தார். அதனால் உடையாள் போர் படையுடன் நாங்கள் அனைவரும் சென்று வருகிறோம். வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். மாறுவேடத்தில் ராஜராஜேஸ்வரி கோயிலை அடைகின்றனர். குயிலி தன் உடம்பில் எண்ணெயை ஊற்றி தன்னை கொளுத்திக் கொண்டு ஆங்கில தளவாடங்களுக்குள் புகுந்து ஆயுதங்களை அளிக்கின்றார். முதல் பெண் தற்கொலை படை தாக்குதல். தயாராகிக் கொண்டிருந்தான். இத்தருமத்திற்காக அல்லவா உன்னை கொன்று உன் செங்குடையின் மக்களுக்கு காணிக்கையாக்குவேன். வேண்டாம், எங்களை விட்டு விடுங்கள். உயிரோட வா, உன்னை உயிரோட விடவே கூடாது. மருதவர்களே, இவனை கொல்வதால் பயன் ஒன்றும் இல்லை. நமக்கு தேவை நம் நாட்டின் சுதந்திரம் மட்டுமே. கர்னல் பென்சோ, நான் கூறுவதை கேள். எங்கள் நாட்டின் உரிமையும் உடைமையும் எங்களுக்கே சொந்தம் என்று பட்டகத்தை எழுதி தர வேண்டும். முடியுமா? தருகிறேன், எழுதி தருகிறேன். உங்கள் வீரமும் மகிமையும்